சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி இன்றைய ஞான சிந்தனையில் உண்மை விளக்கம் என்ற நூலில் இருந்து 6வது பாடல், அதாவது வாழ்த்து பாடல் இல்லாமல் 6வது பாடலை சிந்திக்க முற்படுகின்றோம். ஏற்கனவே ஒரு சீடன் மாணவர் குருநாதரிடம் சென்று 6 தத்துவங்கள், அதாவது 36 தத்துவங்கள் என்ன என்ன என்று கேட்கும் முகத்தானாக இறங்கி கேட்க, அதற்கு குருநாதர் என்ன பதில் சொல்லுகின்றார் அப்படிங்கிறது, அதாவது இந்த 36 தத்துவம்னா என்ன அப்படிங்கிறதை விளக்கி கொண்டு வருகின்றார் நமக்கு குருநாதர். இதில் பார்த்திங்கன்னா முதல்ல இந்த ஐம்பூதங்கள் என்று சொல்லப்படுகின்ற 5 நம்ம உடல் எதனால் ஆகி இருக்கின்றது அப்படிங்கிற அந்த 5 பூதங்கள் பற்றின குறிப்பை சொல்லிட்டு, இதை எப்படி நாம் அதாவது அதோடைய வடிவங்கள் என்ன அப்படிங்கிறத முதல்ல சொன்னவர். அடுத்த பாடலில் பார்த்திங்கன்னா அதனுடைய நிறத்தை சொல்லி அதனுடைய மந்திரத்தையும் நமக்கு சொல்லி அருள் செய்தார் என்பதை நாம் பார்த்தோம். இன்றைய பாடல் நமக்கு அந்த வடிவங்கள், அதாவது அந்த 5 பூதங்களுடைய குறிகள் என்னெல்லாம் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்க போகிறோம். 6வது பாடல். குறி குலிசம், கோகனதம், கொள் சுவத்தி, குன்றா அறுபுள்ளி, ஆரமுத விந்து, பிரிவின்றி, மண், புனல், தீ, கால், வானம், மண்ணும் அடைவே என்று ஒன்புதல்வா ஆகமம் ஓதும் என்று சொல்லுகின்றார். அதாவது மண் என்று சொல்லப்படுவதற்கு மண்ணினுடைய குறி வஜ்ரம் என்று சொல்லப்படுகின்ற அதாவது குலிசாயுதம் என்று சொல்லப்படுகின்ற குலிசம் என்று சொல்லப்படுகின்ற வஜ்ராயுதம். இந்த வஜ்ராயுதம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த ஒரு 4 கோணங்கள் நேர் குத்தா வச்சாக்க எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு 3 எடுத்து அடுக்கிட்டு அதை ஒரு கம்பியில் கோத்தா எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு வழக்கம் தான் நமக்கு சொல்கிற வழக்கம் உள்ளது. இது வஜ்ரம். நீங்கள் கூகுளில் போயிட்டு வஜ்ரம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் அதற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றது, அதையும் பார்த்து கொள்ளலாம். அப்போ மண்ணுக்கு வஜ்ரம் என்று சொல்லப்படுகின்றது குறி. அடுத்தது நீர். நீருக்கான குறி என்னன்னா தாமரைப்பூ. தாமரைப்பூ வடிவம் நீர் என்ற தன்மையை குறித்து நிற்கின்றது. நீர் என்று சொல்லப்படுகின்ற அந்த 5 பூதங்களில் ஒன்றை குறித்து நிற்கின்றது. அடுத்தது நெருப்பு. நெருப்புக்கு ஸ்வஸ்திகம் என்று சொல்லப்படுகின்ற அந்த வடிவம். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா பிள்ளையார் வழிபாட்டில் இந்த ஸ்வஸ்திகத்துக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. மிகவும் தியான நிலையில் இருப்பவர்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு குறியாக இதை சொல்லப்படுகின்றது. அதாவது மூலாதாரத்தில் இருந்து அந்த நெருப்பை எழுப்புவதற்காக பயன்படுகின்றது அப்படிங்கிற குறிப்பிலையும் நாம் அதை பார்க்கலாம். அடுத்தது காற்று. காற்றுன்னு பார்த்திங்கன்னா 6 புள்ளிகள். அந்த 6 புள்ளிகள் நேர்கோட்டிலையும் வரலாம், அல்லது 3 புள்ளிகள் வச்சுட்டு அடுத்த வரியில் 3 புள்ளிகள் வைக்கிற மாதிரியும் நாம் கொண்டு வரலாம். ஆக 6 புள்ளிகள் கொண்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதோடைய தன்மை தான், அதாவது காற்றுடைய குறி என்று சொல்லப்படுவது 6 புள்ளிகள். ஆகாயம் என்று சொல்லப்படுகின்ற பூதத்தின் குறி என்னன்னா அமிர்த விந்து என்று சொல்லப்படுகின்ற அமுத துளி. அதாவது இப்போ ஒரு மழை துளி விழுந்துச்சு அப்படின்னா நம்ம எப்போவும் எப்படி ஒரு கோவி மாதிரி வரைவோம் இல்லையா, அந்த கோவி மாதிரி உள்ளதை தான் நாம் அதுதான் அதோடைய குறியாக நாம் சொல்லுகின்றோம். ஆக மண்ணின் குறி என்பது வஜ்ரம், நீரின் குறி என்பது தாமரைப்பூ, நெருப்பின் வடிவம் என்று, அதாவது நெருப்பின் குறி என்று சொல்லப்படுவது ஸ்வஸ்திகம், காற்றின் குறி என்று சொல்லப்படுவது 6 புள்ளிகள், ஆகாயத்தின் குறி என்று சொல்லப்படுவது அமிர்த பிந்து அல்லது மழை துளி என்று சொல்லப்படுகின்ற விதமாக நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார்கள் நம் முன்னோர்கள். இதையெல்லாம் அவர்கள் தியான நிலையில் பார்த்து அனுபவித்து நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய உண்மை என்பதை நாம் உணர வேண்டும். அற்புதமான 7வது பாடல் இன்று, அதாவது 6வது பாடல் நமது சிந்தனைக்கு. அடுத்த பாடலோடு உங்களை விரைவில் சந்திக்கின்றேன். அதுவரை விடை பெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவசிவ. திருச்சிற்றம்பலம். Hello everyone, it's Lavanya once again with the next song in Unmai vilakkam.
The running number is 7th song. The earlier songs that we were discussing was relating to the 5 elements or the Panchabhutas. The Guru, while answering the disciples' questions, he started with the Panchabhuta and he's talking about what are the form or the shape of basically what is the form of the Panchabhuta. And in the next song he was also talking about what are the vibrational sound related to it, and also we were discussing about the color. In today's song we are going to talk about the next element, which is going to be the representations for these Panchabhutas. How do we represent them? What are the representational symbols related to it? So the 7th song goes this way. Kuri kulisam, koganadam, kol suvati, kundra arupulli, ar amuda vindu, pirivindri, man, punal, தீ கால் வான் மன்னும் அடைவே என்று ஒன் புதல்வா ஆகமம் ஓதும். Respectively, the 5 elements like earth, and then water, and then fire, and then air, and finally Akash, which is the space. These 5 has a representation symbol as, for earth it is called as Vajram or Vajrayuta. This is a very old name for one of the symbol. It will look like something like a diamond, 3 diamonds put together in a stem. If we can visualize a 4-sided like diamond, 4 diamonds put together in a stem, that is how the Vajrayuta or the Vajram will look like. So, Kuri kulisam, kulisam means Vajram, and the kulisam is the representational symbol for earth. The next one is water. Water is represented with lotus flower. A symbol of lotus flower represents water. The next one is fire element. Fire element is represented with swastik. Swastik is a very old symbol also, usually used for meditational aspects, and this is a very important symbol. Lord Ganesha is represented with this particular symbol. Usually when we worship Lord Ganesha, the elephant god, it is usually represented with swastik. The next one is air. Air is represented with 6 dots. Either it can be in the straight line or 3 dots, and adjacent next to it, the next line, you can have 3 dots. So it's taken in 2 layers or a single layer, but end of the day there must be 6 dots. So the 6 dots are the representational symbols for air. And the next one is Akash, which is nothing but the space. That is represented with a symbol, something similar to water droplets. So when the water droplets are coming in, it will be a little bit like a curvy shaped, but at the corner, one of the corner will be a little bit sharp. So that is the symbol that we are representing when it comes to the water droplets, basically, right? That is the symbol used for Akash. So these are the 5 symbols or the representations that will be used for the Panchabhutas. That is what your 7th song is talking about. You see this once again. Kuri means symbol. Kulisam, Koganadam, Kolsuvati, Kundra Arupulli, Ar Amuda Vindu. These are the 5 which is going to be representational symbols for the 5 elements respectively. This is how he is explaining. Now there's a lot of inner meaning for these symbols, which we will be discussing in the later audios. For now, we will just stop with the representational symbols alone. We'll attach one of the picture as well. You will be able to see how the picture will look like, as in what are the symbols and how it will look like. So just for our visualization purpose, we will have one picture as well. So I'll come back again with the next song. Until then, bye-bye.